வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை யூஸ் பண்ணியே சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 1/4 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயிலும் போடலாம். ஆனால் நம்ம நெய் சேர்த்து செய்யும் பொழுது இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. நெய் வந்துட்டு சூடானதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 பங்கு நெய்க்கு 3 பங்கு அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கிறோம். அதை போட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கோதுமை மாவை அந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்துக்கிறணுங்க. ஸ்வீட் வந்துட்டு நெய்யில் பண்ணும் பொழுது ரொம்பவே டேஸ்ட் நல்லா வருங்க. அந்த மாவை நல்லா அந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கிடுவோம். சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு லைட்டாக உடச்சி விட்டுக்குங்க. அப்போ தான் எல்லா பக்கமே இந்த மாவும் நல்லா வெந்து வரும். நம்ம இது போல் வறுக்கும் பொழுது அந்த கோதுமை மாவில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடும். நெய் வாசம் தாங்க நல்லா அதில் தூக்கலாக இருக்கும். போதும், வறுத்தாச்சு. இப்போ கலர் வந்துட்டு மாற ஆரம்பிச்சிருச்சு. நான் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் வறுத்துருக்குறேங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயை திருப்பி அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதில் 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிடுவோம். 3/4 கப்பு கோதுமை மாவுக்கு 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கலாங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஊற்றிட வேணாம், 1/4 கப் ஊற்றினா சரியாக இருக்குங்க. 1/4 கப் நெய், 1/4 கப் தண்ணி, 3/4 கப் சுகர், 3/4 கப் கோதுமை மாவு. இந்த அளவுகள் வந்துட்டு மாறாமல் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இது வந்துட்டு நமக்கு கம்பி பதம் வரணும். அப்போ தான் அந்த பர்ஃபி வந்துட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கம்பி பதம் வந்துருச்சு. இதே போல் பாகு லைட்டாக தொட்டு கையில் நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பி மாதிரி ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆகும். அந்தளவுக்கு வந்தால் போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை வந்துட்டு கோதுமை மாவு வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிகிட்டே வந்துட்டு சேர்க்கலாம். நமக்கு கலந்து விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் அந்த சின்ன சின்ன கட்டிகள்லாம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி ரெடி பண்ணும்பொழுது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ கட்டிகள்லாம் உடைச்சிட்டு இப்போ திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்வீட் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு முழுசாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும்தாங்க ஆகும். சட்டுன்னு ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆனதுமே இதே போல் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். மில்க் பவுடர் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா விட்டுறலாம். நம்ம மில்க் பவுடர் சேர்த்து செய்யும் பொழுது இன்னுமே டேஸ்ட்டை வந்துட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். வெறும் கோதுமை மாவில் பண்ணாலுமே நல்லாவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்ம அந்த நெய்யிலலாம் வறுத்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்படி பெரட்டி விடும் பொழுது அந்த சுகர் நம்ம சேர்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு இப்படி பொறிஞ்சு வரும். நம்ம சைடில் பெரட்டி விடும் பொழுது பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு பதம் வந்துச்சுன்னா பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ இதை ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை இதே போல் சமப்படுத்தி வச்சுக்கோங்க. ஒரு நெய் தடவுன ஸ்பூன் எடுத்துட்டு நம்ம சமப்படுத்தினோம்னா நமக்கு நல்லா சமமாக ஈஸியாக வருங்க. இதே போல் ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு அதை வச்சு இதே போல் சமப்படுத்தி விட்டுக்கோங்க.
ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதே போல் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு வராது. கொஞ்சம் நேரம் ஆறினதுமே இதே போல் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிம்பிளான கோதுமை மாவு பர்ஃபி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.